சொன்னீங்க. என்ன கதை அது? சொல்லு. கதை கேட்கும் அன்பர்களே, கதை கூறும் இந்த அடியேனினுடைய அன்பான வணக்கங்கள். தங்களுடைய மேலான ஆதரவின் மூலமாக 70 வாரங்களை நாம் கடந்து விட்டோம். தொடர்ந்து நானும் கதைக்கிறேன், நீங்களும் ஆதரவு தாருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம இந்திரா பார்சாதி அவர்களுடைய ஒரு கப் காஃபி அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். இந்திரா பார்சாதி அவர்கள் 1970களில் தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான இடத்தை அடைஞ்சவர். அவருடைய நாவல்கள் வெந்து தணிந்தது காடு, ஹெலிகாப்டர்கள் தரையில் இறங்கி விட்டன, அப்புறம் சாகித்ய அகாடமி வாங்கின குருதி புனல், சுதந்திர பூமி, தந்திர பூமி, இதெல்லாம் ரொம்ப பிரபலமான நாவல்களாக இருந்துச்சு. ஈப்பா அவர்கள் எழுதினது. அவர் வயசான காலத்தில் கூட போலந்துக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போனார். அங்கே இயேசுவின் தோழர்கள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அவ்வளோ வயசானாலும் அவருடைய நடை, அந்த சுவை மாறவே இல்லை. ஈப்பா அவர்கள் நிறைய சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. அதில் ஒரு கதை இந்த ஒரு கப் காஃபி. அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். ராஜப்பா அன்றைக்கி எதுவும் எங்கேயும் வேலை இல்லை. வீட்டிலேருந்து எழுந்த உடனே வழக்கம்போல் எல்லாம் குளித்து ரெடி ஆனால் முதல்ல ஒரு காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டான். அவங்க வீட்டில் அதோட 12 மணி தான் சாப்பாடுனா ஒரு சாதம், ஒரு புளிக்குழம்பு, சுட்ட அப்பளம், அது வீட்டிலே செஞ்ச அப்பளமாக இருக்கும். இவ்வளோ தான் அவங்க வீட்டில் எல்லாருக்குமேயான சாப்பாடு. ராஜப்பாவுக்கு ஒரு 9 மணி போல் ஒரு காஃபி தேவையாக இருந்துச்சு. பின்னாடி கிணத்தடியில் போய் பார்க்குறான் ராஜப்பா. அவங்க மகளுங்க 2 பேரும் அப்பளம் தேய்ச்சின்னுக்கிறாங்க. சரி, அவங்கள எதுவும் கேட்க முடியாது. நேராக அடுக்கலைக்கு வந்தான். உள்ள மனைவி ஏதோ பண்ணின்னு இருக்கான். வாசலில் அப்படியே போய் நிற்கிறான். வாசப்படியில் நகலாடுறது பார்த்துட்டு திரும்பி பார்த்து, என்னங்க அப்படின்றான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டான். சமையலில் என்ன பண்ணுவாங்க? அவள் ஒன்றும் பேசலாம், அமைதியாக இருந்தா. என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை, ஒரு கப் காஃபி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இழுத்தான். கிடக்கடன்னு அவள் சமையலர் அலமாரியை போய் திறந்து 2 டப்பா எட்டுன்னு வந்தான். எனக்கு ஆச்சரியம், என்னது கேட்டோன்னே கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. எட்டு வந்தோன்னே 2 டப்பாவும் திறந்து காட்டினான். இது பாருங்கள், இது சக்கரை டப்பா, இது காஃபி தூள் டப்பா, 2ம் காலி அப்படின்னு திருப்பியும் அலமாரியில் வச்சுட்டு அந்த அடுக்கலை மேடம் மேலே இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு காட்டினான். இது பால் பாத்திரம், இதுவும் காலி, இந்த 3 பேர் ரொப்பின்னுவாங்க, நான் அவங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னா. எங்கே போவோம் ராஜப்பா? அமைதியாக வந்து வெளியே திண்ணையில் உட்காந்துட்டான். ஏன் ராஜப்பாவுக்கு இந்த நிலைமை? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். ராஜப்பா அந்த ஊருடைய மணிகாருடைய ஒரே மகன். மணிகார் நல்ல பெரிய நிலச்சுவாந்தார் தான். எனக்குரிய அந்த ஊரோட கால்வாசி நிலம் அவர் கையில் தான் இருந்துச்சு. ராஜப்பா ஒரே மகன். அப்படி இருந்தாலும் படிப்பில் நல்லா கெட்டி, நல்லா படிச்சுன்னு இருப்பான். அவ்வளோதான், மற்றபடி வீட்டு வேலை எதுவும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் எப்போவுமே வேலைக்காரங்க இருப்பாங்க. அவன் 9வது படிக்கும்போது மனைவி திடீர்னு, அவங்க அம்மா திடீர்னு சிக்காயிட்டாங்க. இப்போ மாதிரிலாம் அப்போது டயக்னோஸ்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. எங்கெங்கேயோ போனாங்க, டவுனுக்கு போய் செக் பண்ணாங்க, பட்டணம் போய் செக் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. கடைசியில் பாதி நேரம் வித்தாச்சு. அப்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதுக்கப்புறம் இவன் 10th வரும்போது, அந்த காலத்தில் எஸ்எல்சி 11வது வரையும் இருக்கும். 10th வரும்போது அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் போனார். மீது இந்த எல்லாமே அவருக்கு விற்றாங்க. அவரும் இறந்துட்டார். இப்போது ராஜப்பாவுக்கு யாருமே இல்லை. எஸ்எல்சி படிக்க போகும்போது அதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு காசு இல்லை. 10வதோடு அவன் படிப்பு நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சில சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுப்பாங்க. அதிகபட்சம் கோயிலில் போய் உக்காந்துக்குவான். கோயிலில் ஏதாவது வேலைங்க இருக்கும், பெருமாள் கோயிலில் பிரசாதம் என்ன கொடுப்பாங்க, அதுதான் அவனோட வாழ்க்கையாகவே இருந்துச்சு. சாப்பிட வேண்டியது, அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. அப்புறம் ஊரில் எங்கன்னா கல்யாணம்னா அங்கே போயிடுவான். 3 நாள் 5 நாள் அங்கே வேலைங்க இருக்கும், வேலையெல்லாம் பார்த்துக்குவான். அப்புறம் துணி என்ன கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுவான். அதே மாதிரி வந்து எங்கேயாவது சாவாயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்கு போயிடுவான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறது, அந்த
9ஆம் நாள் 10ஆம் நாள் இந்த சுபஸ்கிரீனமாக அது பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருப்பான். இருந்து எல்லா வேலையும் அவங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு கவலை இருக்காது. அங்கே இருக்கிற அந்த 10-11 நாள் அங்கேயே நல்லா சாப்பிடுவான். அப்புறமா ஏதாவது துணி கொடுப்பாங்க. வீடு மட்டும் சொந்த வீடு, அவ்வளோதான் அவனுடைய சொத்து. இப்படி வாழ்க்கை போயின்னு இருந்துச்சு. இப்படியே இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேனு யாரோ சொந்தக்காரர் பார்த்தார். எங்கேயோ தூர சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருந்தா, கல்யாணி. அவளுக்கும் அப்பா அம்மா இல்லை, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிற ஆளவோ. சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன இருந்தால் ஏழையாக இருந்தாலும் கொடுக்குற சாமி கொடுக்காமையாக இருக்கும். 2 பெண் குழந்தைங்க பிறந்தாங்க. நல்லா அழகாக முத்தாக 2 பொண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இலவச கல்வி வந்துச்சு. 10வது வரையும் அந்த ஸ்கூல்லேயே படித்து முடிச்சிட்டாளுங்க. அதுக்கப்புறம் மேல்நிலை படிப்புக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அவனுக்கு, டவுனுக்கு அனுப்பணும். அதனால் அவ்வளோதான், வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து அப்பளம் தேய்க்கிறது, வத்தல் செய்கிறது, இப்படி அவங்க வேலை. அதேமாதிரி எங்கன்னா வேலைங்க அப்படின்னா மகளும் அவங்களும் அம்மாவும் போயிடுவாங்க. அவ்வளோதான், அங்கே கொடுக்குற சாப்பாடு, அங்கே கொடுக்குற துணி, இவ்வளோ தான் அவங்களோட வாழ்க்கை. இப்படியே ஓடி நின்றுச்சு. யாராவது ஒருத்தர் சொந்தக்கார மாதம்னா ஒரு மூட்டை அரிசி கொண்டாந்து போட்டுருவாங்க. ஸோ அரிசி சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பளமும் வத்த குழம்பு தான் அவங்களுடைய தினப்படியான வழக்கம். இப்படிப்பட்ட நிலையில் தான் ராஜப்பா இருக்கார். திணையில் உட்காந்துருக்கான், அப்படியே யோசிச்சுருக்கான் அவன் வாழ்க்கையை பற்றி. சரி, உள்ளே கண்டிப்பாக காஃபி கிடைக்காது, அப்படியே பஜார் பக்கம் போகலாம். எங்கேயாச்சும் யாராச்சும் மாட்டினாங்கன்னா ஒரு கப் காஃபி வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு நேராக வந்தால் அங்கே மீர் சாஹிப் கடையில் தான் எப்பவுமே அவன் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காருவான். 2-3 ஸ்டூலுக்கு போட்டிருப்பார். சின்ன மளிகை கடை, பெட்டி கடை, அந்த மாதிரி ஒரு கடை. ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கினான். உட்காந்து அப்படி சாஹிப்பை பார்த்தான். அவர் வழக்கமாக கேட்குற மாதிரி, என்ன வேணுமா அப்படின்னாரு. ராஜப்பா, இல்லை ஒரு நண்பன் வரேன், அவனை பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்வான். அவன் சொல்கிறது பொய்ன்னு சாஹிப்புக்கு தெரியும். சாஹிப்புக்கு அவன் பேசுறது பொய் தான்னு நல்லாவே தெரியும். அதனால் இதுவும் அடிக்கடி நடக்கிற விஷயந்தான். எங்கே வேலை இல்லைனாலும் இங்கே வந்து உட்காந்துக்கிறது ராஜப்பாவுடைய வேலை. அப்படியே உட்காந்து இருப்பான். 12 மணி ஆகிற சமயத்தில் வீட்டுக்கு போயிடுவான் சாப்பாட்டுக்கு. இதுதான் வந்து வேலை இல்லாத நாட்களில் ராஜப்பாவுடைய வழக்கம். அன்றைக்கி அப்படியே பார்த்துனே இருந்தான். யாராவது வந்தாங்கன்னா நண்பருங்க தெரிஞ்சவங்க ஏன்னா அந்த ஒரு காஃபிக்கு வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். டவுன்லேருந்து வர பஸ் வந்து நின்றுச்சு. நின்ன உடனே ஒரு கணவனும் மனைவி இறங்கினாங்க. நல்ல மிடுக்கான தோரணை, கருப்பு கலர் கண்ணாடியெல்லாம் போட்டுன்னு வந்தாங்க, இறங்கினாங்க. இவன் ஆச்சரியமாக பார்த்தான். நம்ம ஊருக்கு யார் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு அவங்களே பார்த்துருந்தான். அந்த ஆண்கிட்ட வந்த உடனே இவனை பார்த்தோன்னா, ராஜப்பா அப்படின்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல, யார் நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தான். அவன் கண்ணாடி கேட்டினான், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்கும்போது அவன் வந்து இவனை அப்படியே கெட்டியாக தழுவிக்கினான். நான் தெரியலையாடா, கோபாலகிருஷ்ணன்டா அப்படின்றான். கோபாலகிருஷ்ணன் ராஜப்பாவோட அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்தவர். அவன் படிப்பு செலவு எல்லாமே அவர் தான் பார்த்துருந்தார். அப்புறம் அவன் கோபாலகிருஷ்ணன் ஸ்கூல்லாம் முடித்த உடனே பட்டணத்துக்கு போயிட்டான். அங்கேயே படித்து பெரிய வேலையாகிட்டு இருக்கான். அப்போ மனைவி கிட்ட சொல்கிறான், மீனாட்சி, இது ராஜப்பா, என்னோடய பாலிய ஸ்நேகிதன். இவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லலாம். நான் சொன்னேன்ல, நம்ம ஊருக்கு போனோன்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, அந்த மாதிரி ராஜப்பா அப்படின்னோடனே பொண்டாட்டி, அது எப்பவுமே அப்படி தான் நடக்கும். இல்லையே, நீங்கள் எதுவும் சொல்லியே அப்படின்னா. அவன் சமாளிச்சுன்னு அப்படியே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசினோன்னே, ராஜப்பா இன்றைக்கி மதியம் உங்கள் வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு, நாங்கள் 2 பேரும் அங்கே தான் சாப்பிட வருவோம். ராஜப்பாவுக்கு தூக்கி வர போயிடுச்சு. என் சாப்பாடே கஷ்டம் இல்லை, உனக்கு வேறு சாப்பாடா அப்படின்னு நினச்சின்னு அமைதியாக இருந்தான். மனைவிக்கிட்ட சொன்னான், நான் சொன்னேன்ல, நம்ம கிராமத்துக்கு போனால் எல்லார் வீட்லேயும் சாப்பாடு கிடைக்கும், நம்ம கிராம சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்லாம் இன்றைக்கி ராஜப்பா வீட்டில் தான் அப்படின்னா. ராஜப்பாவுக்கு மெல்லவும் முடியல, முழுங்க முடியல, அமைதியாக இருந்தான். அப்படியே கடன்னு கோபாலகிருஷ்ணன் பழைய கதையெல்லாம் பேசினான். ஸ்கூலில் படித்தது, அதுக்கப்புறம் அவன் பட்டணம் போனது, அங்கே போய் கல்லூரியில் படித்தது, எல்லா கதையும் பேசி முடித்தான். இதுக்குள்ளே ஒரு 3 முறை 4 முறை உங்கள் வீட்டில் தான் மதியம் சாப்பாடு, உங்கள் வீட்டில் தான் மதியம் சாப்பாடு அப்படின்னு சொல்லினே இருக்கிறான். ராஜப்பாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரில. ஒரு 10-15 நிமிஷம் பேசி முடிச்ச அப்புறம், சரி ராஜப்பா உங்கள் வீட்டுக்கு போகலாமா, சாப்பிட போகலாம் அப்படின்னா. ராஜப்பா சரி, இதுக்கு மேலே பொறுத்துன்னு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, கோபாலா நீ நினைக்கிற நிலையெல்லாம் நான் இல்லை இன்றைக்கி. உங்களுக்கு தெரியும், நான் 10ஆவதோடு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, சும்மா எங்கன்னா வீடுங்களில் ஏவல் வேலை செஞ்சுன்னு இருக்கேன்.
என் மனைவி 2 பொண்ணுங்களும் அதே தான். மதியானம் எங்களுக்கு கொஞ்சம் சாதம் இருக்கும், வத்த குழம்பு, சுட்டாப்புல. இதுதான் எங்களுடைய தினம் சாப்பாடு. என்னை மன்னிச்சுக்க, ஒன்று நான் கூட்டின்னு போக முடியாது. நானே இப்போ வந்து யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா ஒரு கப் காஃபி வாங்கி தர மாட்டாங்களான்னு தான் இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கிறேன். நீ எப்போ கூப்பிடுவ காஃபி கிளப்புக்குன்னு நான் பார்த்துன்னுக்கிறேன்னா. கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்ல தெரில, அப்படியே தகைச்சு போய் அவனை பார்த்துன்னுக்கிறான். ஏழையாக இருக்குது பெருசு இல்லை நண்பர்களே, ஏழ்மையில் தள்ளப்படுறாங்க பாருங்கள், அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசமானது. ராஜப்பாவுடைய இந்த கதையை ஈப்பா அவர்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லியிருப்பார். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.